ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிஷா யாஸ்மின் vlog-ஆ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து லியா செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட் 1. இது நான் 2 வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அக்டோபர் 2 எடுத்த வீடியோ. லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூஸ் என்னால் எதுவும் அப்லோட் பண்ண முடியல அண்ட் எடிட் பண்ணவும் முடியல. அண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணோம். ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க, ஃபஸ்ட் பர்த்டே வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அண்டு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவங்க அப்பா இருந்தார். இந்த செகண்ட் பர்த்டேக்கு அவரால் வர முடியல. அண்ட் அதனால சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிஸ் அண்டு குட்டீஸ் அவங்க ஏரியாவில் இருக்க குட்டீஸ் மட்டும் கூப்பிட்டுட்டோம். அண்டு ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணோம், நான் போனது வந்து லேட்டாக தான் போனேன். ஒரு 12-1 o'clock அந்த மாதிரி தான் போனேன். அண்ட் நாங்கள் போயிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற திங்ஸ் வச்சே நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம், ஐ மீன் டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லி பலூன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் ராப்பிங்கில் இருக்க அந்த இது மாதிரி பண்ணி போடுறது எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அது வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டோம். இன்றைக்கான தீம் வந்து அவளோடது வந்து பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு. காலையில் ஒன்று போட்டிருந்தா நான் பார்க்கல. அண்ட் ஈவினிங் ஒன்று போடுறதுனால அது பிங்க்குன்னு சொன்னதுனால ஒயிட் வித் பிங்க் கலர் டெக்கரேஷன் பண்ணிடலான்ட்டு அந்த பலூன் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணி, நான், அதுக்கப்புறம் என் தங்கச்சி, கொஞ்சம் குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. பலூன் ஊதி கொடுத்துரு, கட் பண்ணி கொடுக்குறதுல, பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே வந்து 3 o'clock என்னவோ ஸ்டார்ட் பண்ணோம். பட் வந்து ஃபினிஷ் ஆனது என்னமோ 5:30 ஆகிடுச்சி. அவ்வளோ எல்லாமே ரெடியாக இருந்தாலுமே அவ்வளோ லேட் ஆகுது. அண்ட் அந்த பலூன்ஸ் வேறு ஒழுங்காக ஒட்டவும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடித்தாச்சு. அண்ட் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னால் அது நான் ஃபோட்டோவும் எடுக்கலை, வீடியோவும் எடுக்கலை. காளான் பிரியாணி அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாம்பார், ரசம், ஒரு பொரியல் வச்சுருந்தாங்க. அண்டு ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன் வச்சுருந்தாங்க. அண்ட் ஏன் அப்படின்னா புரோட்டாசின்றதுனால நான்வெஜ் இல்லை, வெஜ்ஜு தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு டீ குடிச்சிட்டு தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சி. நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், சரி பண்ணிகிட்டே அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் அது முடியல, எல்லோரும் படுத்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள்லாம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டோம். பட் நான் வந்து சிம்பிளாக தான் வந்தேன். பட் எதுவும் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் இதுதான் என் தங்கச்சி. போன ஃபஸ்ட் பர்த்டேக்கு வெளில, பட் இந்த பர்த்டேக்கு இருக்கா. அண்ட் எங்கள் பாட்டி வரல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே அதெல்லாம் ரெடி பண்ணி நான் ஆக்சுவலாக பார்த்தா 360 டிகிரி ஆங்கிளில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால அண்ட் அதுக்கப்புறம் அது எடுக்க முடியல. நான் பாட்டின வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன். யாரும் அது பார்க்கல, கண்டுக்கல. இந்த பக்கம் வைக்கலாம், அந்த பக்கம் வைக்கலான்னு யாருமே நினைக்கல. ஸோ அதனால் அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். 6 months 3 months இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி நானும் என் தங்கச்சியும் கொஞ்சம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு காமெடி பண்ணிகிட்டெல்லாம் இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. 4:30 ஆச்சு.
ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தது ஒன்று தான். டெக்கரேஷன்ஸ் எல்லாமே போன தடவை நான் பண்ணேன், இந்த தடவை என் தங்கச்சி பண்ணான். அண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஓகே, அவளையும் ரெடி பண்ணணும். ஸோ நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு பர்த்டேகளில் போய் ரெடி பண்ணேன். பட் அது நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா ஃபோன் இங்கே வச்சுட்டு போனதுனால நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் அது வெளியே கூட்டிகிட்டு வரது வீடியோ எடுத்தேன். அது நான் செகண்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பலூன் கடைசி வரைக்கும் நிற்கவே இல்லை. அண்ட் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் பார்ட் 2ல் நான் உங்களை பார்க்குறேன். Until then, bye.